அயல்நாட்டு தூதரக அதிகாரிகளை, பல்வேறு முன்னணி தொழில் நிறுவனங்களின் நிர்வாகிகளை, தொழில்துறையை சார்ந்த வல்லுநர்களை, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திராவிட மாடல் அரசின் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலமா தமிழ்நாட்டோட 20 ஆண்டு கால வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைச்சிருக்க உங்க எல்லோருக்கும் தமிழ்நாட்டோட முதலமைச்சரோட பொறுப்பில் இருக்கிற காரணத்தால் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த மாநாட்டை உலகமே வியக்கும் வகையில் நடத்தி இந்தியாவே வியக்கும் வகையில் முதலீட்டை ஈர்த்து என் இதயத்தில் நீங்கா இடத்தை பெற்றுவிட்டார் தம்பி டிஆர்பி ராஜா அவர்கள். தொழில்துறை அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட குறுகிய காலத்திலேயே இமாலய சாதனை செய்திருக்கும் அமைச்சர் டிஆர்பி ராஜாவை நான் பாராட்டுகிறேன். இவ்விழாவில் கண்ணும் கருத்துமாய் இருந்த தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் எனது பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற பெயரில் நடத்தப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாடுகள் மூலமா 1,90,803 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 2,80,600 பேருக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சு. நான் ஐக்கிய அரபு நாடுகள், சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு 17,321 பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துகிற வகையில் 7,441 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை பெற்றோம். அதோடு நான் தொடர்ந்து இந்த முதலீடுகள் செயல் வடிவம் பெறுவதை கண்காணிப்பேன். அந்த வகையில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுவரைக்கும் 44 தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கேன். 27 தொழிற்சாலைகளை திறந்து வச்சிருக்கிறேன். இது மூலமா 74,757 இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அந்த நம்பிக்கையோடு சொல்றேன், இந்த மாநாடு தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியில் பெரும் பாய்ச்சலாக அமையும். தமிழ்நாட்டோட வரலாற்றில் நிச்சயம் இது நினைவு கூறப்படும். இந்த மாநாட்டோட தனித்துவமும் புதுமைத்துவமும் என்றென்றும் பேசப்படும். நான் அதிகாரிகளுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு அன்பு கட்டளை போட்டேன். உலக அளவிலேயே முதலீட்டுக்கான சிறந்த மாநிலமா தமிழ்நாடு முன்னேற்றணும். இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்துறதுக்கான முக்கிய காரணமா அதுதான் இருக்கணும் என்று சொன்னேன். எங்களோட அயராத உழைப்பு மற்றும் உங்களுடைய பங்களிப்பு காரணமா இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது இறுதி செய்யப்பட்ட மொத்த முதலீடுகள் முன் எப்போதும் இல்லாத அளவா 6,64,180 கோடி ரூபாய் என்பதை இந்தியாவே உற்று நோக்கும் இந்த அவையில் பெரும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறோம்.